இன்றைக்கி வீடியோவில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா சொரக்காவோட ஒரு குழம்பு. ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக பண்ணுற ஒரு குழம்பு இது. பேன் சூடானதுமே நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அது இப்போ நான் வந்து குக்கிங் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சூடானப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு பண்ணுறேன் நான். ஆனால் என்னோடய சொரக்காய் வந்து சின்னதாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் நம்ம எடுக்கிற அளவுக்கு நான் காட்டுற இன்க்ரீடியன்ஸ் அளவு கூட்டிக்கலாம். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் வெள்ளை பூண்டு ஒரு 4-5 இது பல், அப்புறம் ஒரு 3 மிளகா கீரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வெறும் சில்லி பவுடர் தான். அது குழம்பு மசாலா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் சில்லி பவுடர் தான். நமக்கு காரத்துக்கு தகுந்தாப்படி நம்ம எவ்வளோ காய் எடுத்துக்கிறோமோ அது, அப்புறம் பருப்பும் சேர்த்துவோம், அதுக்கு தகுந்தாப்படி மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூளும் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காயை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இது நான் ப்ரெஷரில் வைக்கிறதுனால என்னோடய காய் சைஸ் எப்படி இருக்குது, நான் ஒரு விசில் போட்டால் அது கரெக்டாக இருக்கும். அதனால் காய் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அதில் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா முன்னாடியே வேக வச்ச துவரம்பருப்பு அதில் சேர்த்துக்கணும். இந்த பருப்பு, இந்த ஜீரகம், கடுகு எல்லா அளவுமே நம்ம எவ்வளோ பெரிய காய் எத்தனை பேருக்கு சமைக்கணுமோ அதுக்கு தகுந்தப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன சொரக்காய் எடுத்ததுனால அதுக்கு தகுந்தப்படி தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்திருக்கேன். பருப்பு போட்டாச்சு, அந்த பாத்திரத்தையும் கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் இதில் ப்ரெஷரில் தான் வேக வைக்கணும். ஒரு விசில் போகிறோம். அது இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் எல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் டயபெட்டிஸ்க்கெல்லாம் நல்லது இந்த சொரக்காய். அதனால் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாகவே இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து கொஞ்சம் சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த இது கொஞ்சம் கூட வாட்டரியாக பண்ணோம்னா நம்ம சூப் மாதிரி குடிச்சிக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். விசில் போனதுக்கப்புறம் திறந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் ப்ரிப்ரேஷன், ஆனால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ எல்லோரும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.